ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. சிவசிவாய நமக. என் அன்பு குழந்தையே, உன்னை வீழ்த்த காத்திருக்கும் விரோதிகளின் வியூகத்தை உடைத்தெறிந்து உன்னுடைய வம்சத்தையே காத்து நிற்கும் ஈசன் நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். கேள். இது உன் வம்சாவளிக்கான செய்தி. இது நீ நினைத்தது நடக்கும். உன்னை வீழ்த்த நினைக்கும் எதிரிகளின் ஆட்டத்தை முடிப்பதற்கான செய்தி. கேள், முழுமையாக கேள். இன்று நீ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு பெரிய போராட்டத்திற்கு விடை தேடி அலைந்து கொண்டிருக்கும் போது அந்த ஈசனி உங்களை இங்கு வழிநடத்தி அழைத்து வந்திருக்கின்றார். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் ஈசனின் வாக்கு என்பது சாதாரணமானது கிடையாது. உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றி போரும் ஒரு மகா சக்தி வாய்ந்த ஈசன் வாக்கு. அவர் சொல்வதை கேள். வாழ்க்கையில் துரோகங்களும் எதிரிகளின் சூழ்ச்சிகளாலும் சோர்ந்து போய் இனி எதுவுமே இல்லை, அவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கும் போது சிவபெருமான் உங்கள் கையை பிடித்து கொண்டு சொல்லும் தாரக மந்திரம் இது. ஈசன் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், நம் எதிரிகளை எப்படி தவிடி போடியாக்கப் போகிறார் என்பதை பற்றி ஆழமாக பார். சொல்லப் போகிற வாக்கை முழுமையாக கேள், இறுதி வரை கேள். உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களுக்கும் இந்த பதிவில் விடை இருக்கின்றது. முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், விரோதிகள் அல்லது எதிரிகள் என்பவர் யார் என்பதை. கத்தியை தூக்கி கொண்டு நம் முன்னே நிற்பவர்கள் மட்டுமல்ல எதிரிகள். நம்முடன் பழகி நம்முடனே சாப்பிட்டுவிட்டு நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு நமக்கு பின்னால் குளிப்பறிக்கிறார்களே, அவர்கள்தான் ஆபத்தான விரோதிகள். வியூகம் என்றால் என்ன என்பதுதானே உன்னுடைய குழப்பம். மகாபாரதத்தில் சக்கர வியூகம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். உள்ளே செல்ல வழி தெரியும், ஆனால் வெளியே வர வழி தெரியாது. அதுபோலத்தான் இன்று உங்கள் வாழ்க்கையில் கடன் என்ற வியூகம், தொழில் முடுக்கம் என்ற வியூகம், உறவினர்களின் சதி என்ற வியூகம் அல்லது தீராத நோய் என்ற வியூகம் உங்களை சூழ்ந்து இருக்கலாம். நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவர்களுக்கு நல்லது தானே செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று உன் மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்கிறாய், கலங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ அமைதியாக இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி சதி வலைகள் பின்னப்பட்டு கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், நீ அனாதை அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தியான அந்த பரமேஸ்வரனின் உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த பரமேஸ்வரனின் பிள்ளை நீ. மனிதர்கள் அமைக்கும் வியூகம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் ஈசன் நெற்றிக்கண்ணை திறக்கும் ஈசனுக்கு முன்னால் அது வெறும் தூசி. அசுரர்களான தாரகார்ச்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி ஆகிய மூவரும் திரிபுரம் என்ற கோட்டையை அமைத்து தங்களை யாராலும் அழிக்க முடியாது என்று வியூகத்தோடு இருந்தார்கள் அல்லவா? ஆனால் ஈசன் என்ன செய்தார்? ஒரு சிறு புன்னகையின் மூலம் அந்த முப்புறங்களையும் எரித்து சாம்பலாக்கினார் அல்லவா? உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்களை வீழ்த்த நினைப்பவர்கள் தங்களின் பணபலத்தையோ அல்லது ஆள் பலத்தையோ அல்லது தந்திரங்களையோ நம்பி ஆட்டம் போட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஒன்றை மறந்து போய் ஆட்டம் போடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். உனக்கு பின்னால் இருப்பது அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அவர்கள் உங்களுக்கு எதிராக வைக்கும் ஒவ்வொரு அடியையும் ஈசன் உங்களை உயர்த்துவதற்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். எதிரிகள் உங்களை நோக்கி வீசும் கற்களை கொண்டு ஈசன் உங்களுக்கான கோட்டையை கட்டித்தந்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகளைக் கண்டு நீ எதற்குமே கலங்காதே, கவலைப்படாதே. உன் வம்சத்தையே பாதுகாத்து நிற்பது நான். எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அவர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த ஈசனுக்கே இருக்கின்றது. சிவபெருமான் வெறும் உங்களை மட்டும் காப்பதாக சொல்லவில்லை, உன்னுடைய வம்சத்தையே காத்து நிற்பேன் என்று சொல்கின்றார். எவ்வளவு பெரிய கருணையை பாருங்கள். நீங்கள் செய்யும் சிவ வழிபாடு, நீங்கள் ஈசனிடம் வைக்கும் நம்பிக்கை உங்களோடு முடிந்து விடுவதில்லை. அது உங்கள் பிள்ளைகளை,
பேர பிள்ளைகளை என உங்கள் வம்சத்தையே ஒரு கவசமாக பாதுகாக்கும். மார்க்கண்டேயனின் கதையை நாம் அறிவோம். அந்த யமதர்மனி பாசக்கயிற்றை வீசிய போது மார்க்கண்டேயன் கட்டிப்பிடித்தது சிவலிங்கத்தை மட்டும்தான். ஈசன் அந்த யமனையை காலால் உதைத்தது மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்று வரம் தந்தார். இன்று நீங்கள் படும் கஷ்டங்கள் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கக்கூடாது என்று நீங்கள் பயப்படலாம். நமக்கு தான் இந்த நிலைமை, நம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகுமோ என்று அழலாம். ஈசன் என்று உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். என் வம்சத்தின் மீதான எந்த ஒரு தீய சக்தியின் பார்வையும் தீவினைகளும் என் என்னுடைய அருளால் சுட்டரிக்கப்படும். உன்னுடைய வம்சம் தலைக்கும் செழிக்கும் என்று நீ நினைத்தது நடக்கும். இது பிரபஞ்ச விதி. நீ நினைத்தது நடக்கும். இந்த வார்த்தை சாதாரண மனிதனின் சொன்னால் எப்படி அது வெறும் வார்த்தை. ஆனால் முக்காலமும் உணர்ந்த ஈசன் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும். இது ஈசனின் கட்டளை. சட்டப்படி விதிப்படி உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றாலும் அந்த எம்பெருமான் ஈசன் நினைத்தால் அந்த விதியையே மாற்றி எழுதுவார். ஆனால் அதற்கு உன்னிடமிருந்து ஈசன் எதிர்பார்ப்பது என்ன? 2 விஷயங்களை உன்னிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். முழுமையான சரணாகதி. ஈசா, எனக்கு வழி தெரியவில்லை, நீயே என் வழி என்று அவரிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுங்கள். 2வது பொறுமை. ஈசனின் கணக்கு ஒருபோதும் தப்பாகாது. சரியான நேரத்தில் சரியான நபர்களை உங்களுக்கு உதவ செய்வார். நீங்கள் இழந்த சந்தோஷம், இழந்த நிம்மதி, இழந்த பணம், இழந்த கௌரவம் என அனைத்தையும் உங்களிடம் இரட்டப்பாக கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை இனி தேரமாட்டான் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, உன்னை பார்த்து சிரித்தார்களோ, அவர்கள் முன்னிலையில் நீங்கள் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதற்கான வழியை ஈசன் அமைத்து கொடுப்பார். நீ பொறுமையாக இருந்தால். இந்த ஈசன் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். இனி உங்கள் மனதில் வைத்திருக்க இடம் கொடுக்காதீர்கள். உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது. 1000 பேர் வந்தாலும் எதிர்த்து நிற்க ஒரே யார், நம்முடைய ஈசன் எனக்கு முன்னால் இருக்கிறார். எனக்கு என்ன பயம் என்று அமைதியாக இரு. இன்றிலிருந்து உங்கள் கவலைகளை எல்லாம் ஈசனின் பாதத்தில் சமர்ப்பித்து விடுங்கள். எதற்கும் கலங்காதீர்கள். நீ நினைத்தது மட்டும்தான் நடக்கும் என்ற ஈசனின் வாக்கு உங்கள் வாழ்க்கையில் பழிக்கப் போகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து உலக நன்மைக்காகவும் ஒவ்வொரு ஈசனின் வரிக்காகவும் ஒவ்வொருவரின் குடும்பத்திற்காகவும் ஒரு நிமிடம் மனதார ஈசனை பிரார்த்திப்போமா? ஓம் நமச்சிவாய என்று மனதார சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதங்களை ஒவ்வொன்றையும் ஈசன் உனக்காகவே தந்து கொண்டிருக்கின்றார். ஈசனின் அருளை பெற இப்போதும் ஓம் நமச்சிவாய என்று உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கும்படி செய்து கொண்டே இரு. உன்னை வீழ்த்த எத்தனை பேர் வந்தாலும் உன் வம்சத்தையும் உன்னையும் காக்கும் பொறுப்பு அந்த எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் இருக்கின்றது. எல்லாவற்றையுமே பாதுகாத்து பக்குவமாக உன் கையில் கொடுக்கும் வரை நீ அமைதியாக இருக்க வேண்டும். எதற்காகவும் எப்போதும் எங்கும் திசை மாறி போய்விடக்கூடாது. கோபம் கூடவே கூடாது. அமைதியாக இரு. உணர்ச்சி வசப்பட்டு கோபம் படும் நேரத்தில் ஈசன் தருவதை நீ அனுபவிக்க முடியாமல் கூட போகலாம். ஈசன் தருவதை பெறுவதற்கு நீ அமைதியாக இருந்து கோபத்தை தவிர்த்து உணர்ச்சி வசப்படாமல் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பொறுமையாக கொண்டு போ. எல்லாம் தெரியும். உன்னை படைத்த இறைவனுக்கு உன்னை பாதுகாப்பு தெரியாதா? உன்னை பாதுகாப்பது எப்படி என்று அவருக்கு தெரியாமல் இருந்தால் நீ எப்படி இத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? யோசித்துப்பார். எம்பெருமான் பரம்பொருள் ஈசன் உன்னிடம் இருக்கும்போது உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. உன் 7 தலைமுறைக்கும் எந்த பயமும் இன்றி நிம்மதியாக வாழலாம். காத்துக்கொண்டு உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ என்னை உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் கூறவில்லை. அவ்வாறு நீ செய்யவும் மாட்டாய். ஆனால் என்னிடம் பேசும்போது நடந்து முடிந்த கஷ்டத்தை பற்றிய புலம்பல் மட்டுமே நீ உன்னிடம் இருக்கின்றது. நான் உங்களிடத்தில் புலம்பக்கூடாதா என்றுதானே உன் மனதில் கேள்வி எழும்புகிறது. நான் உன்னிடம் அப்படி கூறுவேனா?
முடிந்ததை புலம்பி நீ என்ன சாதிக்கப் போகிறாய் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் ஒன்றுமே கிடையாதே. முடிந்தது முடிந்தது விட்டது. அதை திருப்பி பெற முடியுமா? ஆகாது அல்லவா? அதை நான் உன்னிடத்தில் சொல்ல வருகிறேன். அதை நீ புரிந்து கொள். என் துணை எப்போதுமே உனக்கு இருக்கும். நீ தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள், எப்போதுமே சந்தோஷமாகவே இருக்க வேண்டிய நாள், ஒவ்வொரு நாளும் அதை நீதான் தயார் செய்து கொள்ள வேண்டும். தொலைந்து போன பொருளை நினைத்து வருந்துவதால் நீ பெற்றது ஒன்றுமில்லையே. எனவே எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னோடு உன் நமச்சிவாயம் நான் இருக்கின்றேன். அண்ணாமலையார் நான் துணை இருக்கின்றேன். எம்பெருமான் ஈசன் ருத்ரதாண்டவம் ஆடினால் இந்த உலகம் என்னாகும்? ஒரு நொடி யோசித்துப்பார். ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை அனுபவிக்க நீ தயாராக இரு. வேண்டாம் ருத்ர தாண்டவம். உனக்காசி ஈசன் வாக்கு உன்னை தேடி வந்திருக்கிறது. அலட்சியம் செய்யாமல் முழுமையாக கேட்டு அவர் சொல்வது போலவே நடந்து கொள்.